வணக்கம், வெல்கம் டு சூர்யா அகாடமி. சூர்யா அகாடமி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோஸ் போடுறப்ப நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் உடனுக்குடனே வீடியோவை பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அழகு 2 10th ஃபிசிக்ஸில் அழகு 2 ஒளியியல். இதில் முதல்ல பார்க்க போகிறது அறிமுகம், ஒளியினை பற்றிய அறிமுகம். இதில் பார்க்க போகிறது ஒளி என்பது என்ன. இப்போ ஒளிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகை ஆற்றல். இது அலை வடிவில் பரவுகிறது. ஒளி எப்படி பரவும்? அலை வடிவில் பரவுகிறது. அடுத்தது ஒளி செல்லும் பாதை. இப்போ ஒளி செல்லும் பாதை என்ன சொல்கிறாங்க? ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை என்றழைக்கப்படுகிறது. ஒளியை வெளிவிடும் பொருள்கள் ஒளி மூலங்கள் எனப்படுகின்றன. இப்போ சில ஒளி மூலங்கள் தங்களுடைய சுய ஒளியை வெளிவிடுகின்றன. அவை ஒளிரும் பொருள்கள் எனப்படும். இப்போ சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், விண்மீன்கள் இதில் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒளி அதுவாக தன்னுடைய சுய ஒளியை வெளிவிடுகிறது. அதற்கு பெயர் தான் ஒளிரும் பொருள்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி ஒளியை பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பகலில் சூரியன் ஒளி இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கண்களின் உதவியால் சூரிய வெளிச்சம் வரும். அது மூலமாக பொருள்கள் நமக்கு பார்க்க முடிகிறது. இதுவே ஒரு சூரியன் மறைந்ததுக்கப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அறையில் நம்ம ஏதாவது ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா கூட நம்மளால் பொருள்களை பார்க்க முடியாது. இது ஏன் அப்படின்னா, இப்போ பொருள்கள் நமக்கு பார்க்கறதுக்கு ஒளி எதிரொலிப்பு தன்மை பயன்படுகிறது. அதாவது இப்போ ஒரு டியூப் லைட் போடுறோம் அப்படின்னா அந்த டியூப் லைட்ல இருந்து ஒளி பொருள்களின் மீது பட்டு அதுக்கப்புறமா அந்த பொருள்களிலிருந்து ஒளி எதிரொலிக்கப்படுகிறது. அந்த எதிரொலிக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் நம் கண்களை வந்தடைகிறது. அது மூலமாக தான் நம்ம பொருள்களை பார்க்க முடியுது. இப்போ இது டியூப் லைட்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு பொருள் இருக்குது. இப்போ டியூப் லைட் ஆன் பண்ண உடனே என்னாகும்? இதிலிருந்து ஒளிக்கதிர்கள் இந்த பொருள் மீது படுகிறது. அதுக்கப்புறமா என்னாகும்? இந்த பொருளிலிருந்து அந்த பொருள் மீது பட்டு ஒளிக்கதிர்கள் எதிரொலிக்கப்படுகிறது. இந்த எதிரொலிக்கப்பட்ட ஒளிக்கதிர்கள் நமது கண்களை வந்தடைகிறது. அந்த ஒளிக்கதிர்கள் மூலமாக தான் நம்ம அந்த பொருள்களை பார்க்க முடியும். இதுக்கு பெயர் தான் ஒளி எதிரொலித்தல். அடுத்தது ஒளி விலகல். ஒளி விலகல்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடி அறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கண்ணாடி அறையில் இப்போ உள்ள யாராவது இருந்தாங்கன்னா, கண்ணாடி அறையில் இங்கே உள்ள ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா கூட நமக்கு வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னா தெரியும். இது எதனால் எப்படி தெரியுது அப்படின்னா, அதாவது இங்கிருந்து இங்கே நம்ம செலுத்துகிற ஒளி இங்கே கண்ணாடி அறையில் பட்டு அங்கே அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்படி போகிற ஒளி இங்கே ரிஃப்ராக்ட் ஆகுது. ஒளி விலகல் அடைந்து உள்ளே செல்கிறது. அப்படிங்கிறப்போ இங்கே ஏதாவது பொருள் இருந்தது அப்படின்னா அது நமக்கு தெரியும். அதுதான் ஒளி விலகல். இந்த ஒளி எதிரொலித்தல் மற்றும் ஒளி விலகல் இந்த ரெண்டை பற்றியும் நம்ம இதுக்கு முந்தின வகுப்புகள்லேயே நம்ம படிச்சிருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க, இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்? ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒளி சிதறல் என்றால் என்ன, அடுத்தது குவி லென்ஸ், அடுத்தது குழி லென்ஸ், அது உருவாக்கும் பிம்பங்கள் எப்படி இருக்கும், அது இல்லாமல் மனித கண்கள் நமது கண்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, அடுத்தது நுண்ணோக்கிகள் எவ்வாறு செயல்படுகிறது, தொலைநோக்குகள் போன்ற ஒளியியல் கருவிகள் அது குறித்தும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது 2.1 ஒளியினுடைய பண்புகள். ஒளிக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். நினைவு கூறப்போம். அதாவது ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதுக்கு முந்தைய வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இது இப்போ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒளிங்கிறது ஒரு வகை ஆற்றல். அடுத்தது 2வது பாயிண்ட், எப்பொழுதுமே ஒளி நேர்கோட்டில் செல்கிறது. நேர்கோட்டில் அலைவடிவில் செல்கிறது. அடுத்தது ஒளி பரவுவதற்கு ஊடகம் எதுவும் தேவையில்லை. ஊடகம் எதுவும் தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாக கூட ஒளிக்கதிர் செல்லும். இப்போ சூரியனிடமிருந்து நமக்கு ஒளி வருது இல்லைங்களா, அதுக்கு
எந்த ஒரு ஊடகமும் தேவையில்லை, அது வந்து டைரெக்டாக நமக்கு வந்து சேர்கிறது, நம்மளே வந்து அடைகிறது. அந்த மாதிரி ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை. அடுத்தது 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியினுடைய திசைவேகம் c = 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுதான் ஒளியினுடைய திசைவேகம். இந்த திசைவேகம் வந்து காற்று அல்லது வெற்றிடம், இந்த இரண்டிலையுமே ஒளியினுடைய திசைவேகத்தினுடைய மதிப்பு இதுதான். c = 3.10⁸ மீட்டர்/செகண்ட். அடுத்தது, இப்போ ஒளியானது அலை வடிவத்தில் செல்கிறது. அலை வடிவத்தில் செல்வதனால் இந்த ஒளிக்கு அலைநீளம் லாம்டா மற்றும் அதிர்வெண் ஆகியவை இருக்கும், ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும். இதன் மூலமாக நம்ம திசைவேகத்தை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி திசைவேகம் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, c = அதிர்வெண் நு × லாம்டா. இதுதான் திசைவேகத்தினுடைய ஒளியின் திசைவேகத்தினுடைய ஃபார்முலா. அடுத்தது 6வது பாயிண்ட் என்னன்னா, ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்கள் மற்றும் அதிர்வெண்களை பெற்றிருக்கும். இப்போ ஒளி வந்து ஒரே நிறத்தில் இருக்காது, ஒளி வந்து வெவ்வேறு நிறங்களில் இருக்கும். அப்போ அது வெவ்வேறு நிறங்கள் இருக்கும் பொழுது எல்லாமே ஒரே அலைநீளங்களையும் அதிர்வெண் மதிப்பையும் பெற்றிருக்காது. ஒவ்வொரு நிறமுடைய ஒளியும் ஒவ்வொரு அலைநீளத்தையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும். அடுத்தது 7வது பாயிண்ட், கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளம். இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்க முடிந்த ஒளிகளில் ஊதா நிறம் வந்து அலைநீளம் குறைந்ததாக இருக்கும். அலைநீளம்ங்கிறது லாம்டா வந்து குறைந்ததாக இருக்கும். சிவப்பு நிறம் வந்து அலைநீளம் அதிகமாக இருக்கும், அதிக அலைநீளத்தை கொண்டிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒளியின் பண்புகளில் 8வது பாயிண்ட். இது என்ன அப்படின்னா, ஒளியானது இருவேறு ஊடகங்களின் இடைமுகைப்பை அடையும் போது அது பகுதியளவு எதிரொலிக்கும், பகுதியளவு விலகல் அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து இப்போ இருவேறு ஊடகங்களின் இடைமுகைப்பை அடையும் பொழுது அப்படின்னா, இப்போ ஒரு கண்ணாடி குவளை இருக்குது, அது பக்கத்துலேயே இப்போ ஒரு மரச்சேர் இருக்குது அப்படின்னா, அப்போ ரெண்டு மீதும் படும் பொழுது என்னாகும், ஒளி வந்து பாதி விலகல் அடையும் பாதி எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2.2 ஒளி விலகல் என்றால் என்ன. இப்போ ஒரு ஒளி கதிர் ஒன்று ஓர் ஒளிபுகும் ஊடகத்தில் இருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும் பொழுது ஒளிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலகி செல்கிறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒளிபுகும் ஊடகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன? இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கண்ணாடி பொருள் இப்படி இருக்குது அப்படின்னா, கண்ணாடி பொருள் வந்து இப்படி வச்சுருக்காங்க, இதுதான் வந்து ஒரு கண்ணாடி பொருள். இப்படி இருக்கப்போ இது வந்து இதனுடைய நார்மல் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது நேர்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போது இதில் இருந்து ஒளி என்ன பண்ணுது, ஒளி கதிர் வந்து சாய்வாக செல்லும் பொழுது, அதாவது இப்படி வந்து சாய்வாக இதில் வந்து ஒளிக்கதிர் செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படும் பொழுது தன் பாதையிலிருந்து என்ன பண்ணுது, விலகி செல்கிறது. இதுதான் ஒளி விலகல் எனப்படுகிறது. இப்போ ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் இந்த விலகல், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பொருள் மீது படும் பொழுது செலுத்தப்படும் ஒளியின் பாதையில் விலகல் ஏற்படுகிறது. அதுக்கு பெயர் தான் ஒளி விலகல் எனப்படுகிறது. இப்போ ஒளியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசைவேகத்தில் செல்வதால் ஒளி விலகல் ஏற்படுகிறது. இப்போ ஒளி வந்து அதனுடைய ஊடகம் வந்து இருக்கும் தன்மையை பொறுத்து ஒளி விலகலினுடைய தன்மை வேறுபடுகிறது. அதாவது இப்போ ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்கு, கண்ணாடி பாத்திரத்தில் ஒளி செல்லும் பொழுது அதனுடைய அதாவது ஒளியினுடைய திசை வேகம் வந்து வேற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு வேற ஏதாவது பொருள், இப்போ தண்ணி எடுத்துக்கிறோம், தண்ணி எடுத்துக்கும் பொழுது தண்ணியினுள்ள ஒளி வந்து எப்படி போகுது அப்படின்னா, அதாவது தண்ணியில் ஒளி போகும்போது அதனுடைய திசை வேகம் வேற மாதிரி இருக்கும். அதனால ஒளி விலகல் ஏற்படுகிறது. இப்போ ஒளியின் திசை வேகம் அடர்வு குறைந்த ஊடகத்தில் அதிகமாகவும் அடர்வு மிகுந்த ஊடகத்தில் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதாவது அடர்வு குறைந்த ஊடகம், அடர்வு மிகுந்த ஊடகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி இப்போ காற்று எடுத்துக்கிறோம்ப்போ காற்றுல வந்து அடர்வு காற்றுல அடர்வு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒளியினுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியில அடர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது காற்றினை கம்பேர் பண்ணும் பொழுது தண்ணியில அடர்வு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ என்னாகும், அந்த ஊடகத்துல திசைவேகம் குறைவாக இருக்கும். அப்போ ஒளி விலகல் ஏற்படுகிறது. இப்போ ஒளி விலகல் 2 விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது. ஒளி விலகலின் முதல் விதி என்னன்னு பார்க்குறாங்க. முதல் விதி என்ன அப்படின்னா, ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளியில் விலகலடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமைகின்றன. அதாவது என்ன அப்படின்னா, படுகதிர் அப்படிங்கிறது என்ன, இப்போ இது ஒரு பொருள்னு வச்சுக்கிறோம். இதுதான் படுகதிருக்கு பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு அப்படிங்கிறது தான் இந்த நேர்கோடு. இது என்னது, நார்மல் பாயிண்ட்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒளி கதிர் இப்படி செலுத்தப்படும் பொழுது இதுதான் ஒளிப்படக்கூடிய கதிர், படுகதிர். இதுதான் படுகதிர். அடுத்தது விலகு கதிர். இங்கே ஒளி பட்டுட்டு விலகி போகிற கதிர், விலகி போற கதிர். இது விலகு கதிர். இது விலகு கதிர். இது விலகு கதிர். இது படுகதிர். இது செங்குத்தாக வரையப்படும் கோடு. இவை மூன்றும் ஒரே தளத்தில் அமைகின்றன அப்படின்னா அது ஒரு ஒளி விலகலின் முதல் விதி அப்படின்னு சொல்றாங்க.